நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான பிள்ளை ஷால்வின் செரோம் அருமையான குழந்தைக்காக தேவன் ஆஸ்வதிக்கும்படியாய் தேவன் இந்த அருமையான கர்ப்பத்தின் கனியை கொடுத்து இந்த பிள்ளையை இந்த நாளில் மீண்டுமாக அவனுடைய ஜன நாளில் அவனை ஆஸ்வதிக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் நாம் கொஞ்ச நேரம் இந்த ஆராதனைக்கு துவக்கமாக கூட யாவரும் கண்களை மூடி இந்த ஆராதனை கூட நாம் துவங்கலாம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். சகோதரனை ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, சர்வத்திற்கும் மேலானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் மாறாத எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறேன் நெஞ்சவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னென்றுமாய் ஜீவிக்கிறவரே, நித்தியமானவரே, நிலைவருமான தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் உலாவின எங்கள் தெய்வமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மரங்களுக்குள்ளே கீச்சலி போன்றவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பூரண அழகுள்ளவரே, எங்கள் இனத்தான் மீட்பரே, எங்கள் கிருபையின் செய்தியே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமைக்குரியவரே, ஆராதனைக்குரிய தேவனே, தொழுகைக்குரிய தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேளையிலே தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரே, இந்த அருமையான சிறு பிள்ளை ஆண்டவரே ஆஸ்வதிக்கும்படியாய் தேவனே நீ தந்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் உடைய நாமத்தில் கூடுகிறோமோ நான் அங்கே இருக்கிறேன் என்ற தேவன் ஆண்டவரே, இதோ எங்கள் மத்தியிலே நீர் இருப்பதற்காக, இதோ ஊழியக்காரர்களாக ஆண்டவரே, இதோ பிள்ளையின் சொந்தக்காரர்களாக ஒன்று கூடியிருக்கிறதான இந்த நேரத்தில் ஆண்டவரே உடைய மகத்தான பிரசன்னத்துக்குள்ளாக, உடைய மகத்தான அபிஷேகத்துக்குள்ளாக தேவனே, உடைய வல்லமைக்குள்ளாக எங்களை வழிநடத்தும்படியாய் தேவனே இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா கர்த்தாவே, உடைய ஆண்டவரே ஆவிக்குள்ளாக எங்களை கண்ட்ரோல் பண்ணும்படியாய், உடைய ஆவிக்குள்ளாக எங்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும்படியாய் தேவனே இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. நன்றி ஆண்டவரே, இந்த மகத்தான வேலையில் கூட இறங்கும்படியா, பிரசனத்தால் அபிஷேகத்தால் நிரப்பும்படி தேவனே சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே நன்றி. நாம் யாவரும் ஜெபசுந்தியோடு இருக்கும்போது இந்த அருமையான பிறந்த நாள் விழாவை கூட தேவன் ஆஸ்வதிக்கும்படியா, பிள்ளையை ஆஸ்வதிக்கும்படியா, இந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்கும்படியா, இந்த கூட்டத்துக்காக செபிக்க முடியாது. பாஸ்டர் பிணைக்காசுவதை கூட நாம் ஜெபத்திற்காக அழைக்கலாம். நாம் யாவரும் ஜெபசுந்தியோடு கண்களை மூடி இருக்கிறதான வேலையில் பாஸ்டர் பிணைக்காசையா கூட நமக்காக ஒரு துவக்கமான ஜெபத்தை ஏறெடுப்பார்.
எங்கள் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, கர்த்தாவே, இந்த மாலை பொழுதிலே உமது சமூகத்திலே வந்திருக்கிறோம். காரணம் ஆண்டவரே, எங்களால் எதையுமே செய்ய முடியாத ராஜா. ஆண்டவரே, முதன்மை ஸ்தானத்தை நீர் எடுத்துக்கொள்ளும்படியாக உம்மை நாங்கள் அந்த எம்மாவூர் சீசரை போல வருந்தி அழைக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, தொடக்கம் முதல் முடிவு வரை முழுவதும் உமது கட்டுப்பாட்டுக்குள் நீர் வைத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். காரணம், நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை இம்மட்டுமாய் நீர் வழிநடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி. நன்றி அப்பா. கர்த்தாவே, நீர் இல்லை என்றால் எங்களால் ஒரு விசை கூட ஒரு காரியத்தில் செய்ய முடியாது ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, இங்க வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துக்கொள்ளும்படியாக ஆண்டவரே, இதற்குள் எவ்வளவு அசுத்த ஆவிகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணின சர்வவல்லமுள்ள பரிசுத்த ஆவியை நாங்கள் அழைக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, குழந்தையை நீர் ஆண்டவரே பிறக்க செய்தீர், அதை உருவாக்கினீர் ஆண்டவரே. இதோ ஒரு வருடம் நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீர் என்ற ஆண்டவரே நன்றி அறிவிப்பை கொண்டு வரும்படியாக இதோ ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒன்று கூடியிருக்கிறோம் ராஜா. இதோ ஆண்டவரே, அந்த குழந்தையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அந்த குழந்தையை நடத்தி ஆண்டவரே பெற்றெடுத்த அந்த பெற்றோரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை வழிநடத்துகிற இந்த சபை மேய்ப்பரை ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரே, இதோ பாடல் பகுதியை நடத்துகிற அருமையான பாஸ்டர் எழிலையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொருவர் மேலும் வந்தவர்கள் ஆண்டவரே, இது ஒரு பிறந்த நாள் விழாவாக இருந்தாலும் கர்த்தாவே, இதோ நாங்கள் சென்றோம், கர்த்தரை கண்டோம் என்று சாட்சி சொல்லும்படியாக கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். பேசுகிற மகனை கூட எடுத்து நீர் பயன்படுத்தும், வார்த்தைகளை அவர் வாயில் போடும்படியாக செபிக்கிறேன் ராஜா. காரணம், நீர் வார்த்தையாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிறவர்கள் ஆண்டவரே, அந்த வார்த்தையானது அவர் செவிகள் வழியாக அவர் இருதயத்துக்குள் சென்று தேவன் என்னோடு இடைப்பட்டார் என்று சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. முழு கட்டுப்பாட்டை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உமது கரம் இங்கு தங்கியிருந்து வழி நடத்தும்படியாக கர்த்தாவே, இந்த பிறந்த நாள் விழாவை என் தேவன் நின்று நடத்தினார் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே சாட்சி சொல்லும்படியாக ஆண்டவரே முதன்மை ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு நீர் ஒவ்வொரு காரியத்தையும் உம்முடைய சித்தத்தின்படியே வழி நடத்தும்படியாக இம்மட்டுமாய் வழி நடத்துகிற எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென். 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படியா சொல்லுது? இதோ கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லுது. ஹல்லேலூயா. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே இந்த நாளிலே அருமையான தேவனுடைய வித்தை பெற்றுக்கொண்டு இந்த நாளில் இந்த அருமையான ஷால்வின் செரோ என்ற பிள்ளையை ஆஸ்வதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே முதலாவது நாம் தேவனுக்கு மரியாதை செலுத்தும்படியாக ஒரு சில பாடலை பாடி அவரோட வார்த்தை கேட்டு அதன் பின்பாக இதை நாம் வாழ்த்தி ஆஸ்வதிப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சில பாடலை கூட இந்த நாலு ஆராதனைக்காக பாடுவோம். முதலாவது பாடலாக 2 அடி பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தின மகிழ்வோம் என்ற பாடலை கூட பாடி தேவன் நாமத்தை மகிழ்ப்படுத்தும். எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த பாடலை கூட சேர்ந்து பாடுங்க. தேவன் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார்.
இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு மலித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு மலித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்துக் கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாதலத்தின் சொந்தமானவர் உங்களுக்கு சொந்தமானாரா? அல்லேலூயா. மகத்தான ராஜாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடும் தேவனை ஆராதிக்கும்படியாக 2 கருவிலே தாயின் கருவிலே உருவாகும் நாள் முறைய பாடல் கூட பாடுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 அடி பாடி நாம் அதன் பின்பாக வார்த்தைக்காக, ஆசீர்வாதமான வார்த்தைக்காக நாம் கடந்து செல்லலாம். யாரும் பேசாதீங்க. இது தேவன் உலாவுகிற இடமாக இருக்குது, கர்த்தர் உலாவுகிற இடமாக இருக்குது. இந்த வேலையிலே நாம் பயபக்தியோடு இந்த ஆராதனை முடிக்கும் மட்டுமா கூட நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படியாக என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னை எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதித்தேன் நான், ஆராதித்தேன் நான், ஆயுளாலெல்லாம் ஆராதித்தேன் நான், ஆராதித்தேன் நான், ஆராதித்தேன் நான், ஆயுளாலெல்லாம் ஆராதித்தேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே,
எவ்வளவாய் அன்பு வைத்தீரே ரட்சித்தீரே கிருபையால் காத்தீரே தயவினால் ரட்சித்தீரே கிருபையால் காத்தீரே தயவினால் மீட்டீரே ரத்தத்தால் தூக்கினீர் இரக்கத்தால் மீட்டீரே ரத்தத்தால் தூக்கினீர் இரக்கத்தால் அன்பே தெய்வீக அன்பே அன்பே தெய்வீக அன்பே உம் அன்பை என் மேல் ஊற்றினீரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுள்ளால் எல்லாம் ஆராதிப்பேன் 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 ஆயுள்ளால் எல்லாம் ஆராதிப்பேன் கருவிலே தாய் கருவிலே உருவான நாள் முதலாம் கண்மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே என் ஆசை நாயகா இனிய மனவாளா ஆசை நாயகா இனிய மனவாளா எப்போது உன்முகத்தை நேரில் காண்பேனோ எப்போது உன்முகத்தை நேரில் காண்பேன் ஏக்கமே என்னமே ஏக்கமே என்னமே நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேன் 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 ஆயுள் நாள் எல்லாம் ஆராதிப்பேன் கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முழுதான் நன்மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே கருவிலே கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா மணி போல காத்து வந்தீரே என்ன தவம் செய்தேனோ தெரியலையே எவ்வளவாய் அன்பு வைத்தீரே அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நாம் முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பிள்ளை ஆஸ்வதிக்கும்படியாய் பிள்ளைக்கான ஆசீர்வாத சில வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகள் நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய அருமையான அப்போஸ்தலர் ஐயா டேவிட் ஐயா கூட நம் முன்பாக பரிசுத்த வார்த்தைக்காக நாம் அழைப்போம். அப்போஸ்தலர் டேவிட் ஐயா நம்மத்திலே சில பரிசுத்த ஆசீர்வாத வார்த்தைகள் நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 நிமிஷம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். ஆண்டவரோட ஆசீர்வாதமாக பிள்ளைய வளர்க்கும்படியாக வார்த்தைக்கு ஒரு பரிசுத்த வேதத்தில் ரோமர் எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்தவங்க யாராவது வாசிங்க. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்லது கெட்டது எதுவும் தெரியாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளும்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவரை நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவர்களுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. போதும் பிரியும். அதே மாதிரி மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. வாசிங்கம்மா.
உங்களை சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்று வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை நான் வெறுத்தேன். அவனுடைய போதும் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே இங்க கிறிஸ்தவ குடும்பம் வந்திருக்கிறோம். இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம். ஆகவே இந்த குழந்தைய ஆசீர்வாதமா இருக்குன்ற வார்த்தையினால அது ஆசீர்வாதமா மாறிடாது. அந்த ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய அன்பு யார் மேல இருக்குதோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் தானா தொடரும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாங்கள் ஏன் இந்த வேதத்துல அவரை ரட்சகராக ஏற்றுக்கின்னு அவருக்காக இப்ப ஒரு கூட்டத்தை எடுத்து ஒரு வேதத்தை எடுத்து வாசித்து அதனுடைய வசனங்களை ஆசீர்வாதமா சொல்றோம்னா ஒரே ஒரு காரணம் தான். எல்லாருமே குழந்தைகள் பிறந்த பிறகு சொல்லுவோம் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்ன சொல்றாருன்னா, குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே யார் நல்லவன் யார் கெட்டவனா இருப்பான்னு சொல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. பொதுவான கூட்டமா இருக்கிறோம், எல்லாருக்குமே சேர்த்து சொல்றேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பிறந்த பிறகு இவன் நல்லவனா இருப்பான் இவன் கெட்டவனா இருப்பான்னு சொல்லல. எங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்மானிக்குது அதை பத்தி. எவ்வளவு பெரிய தேவன்ல. அல்லேலூயா. இந்த குழந்தைகள் இது பர்த்டேக்காக வந்திருக்கிறீங்க. பிறந்ததுனால அவன் நல்லவன் ஆயிட முடியாது கெட்டவனா ஆயிட முடியாது, சூழ்நிலை மாத்தாத அவனு. ஆனா வேதம் என்ன சொல்கிறதுனா, தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவரிடத்துல அன்பு கூறுகிறார் என்று சொல்கிறது. அல்லேலூயா. அதன்படி ஏசா யாக்கோபு 2 பேர் பைபிள்ல 2 பேர் இருக்கிறாங்க. ஒரே அம்மா வயித்துல தான் பிறந்த பிள்ளைங்க. ஆனா வேதம் சொல்லுது ஒருத்தனை சிநேகித்த ஒருத்தனை வெறுத்தேன்னு சொல்லுது. பிறந்த பிறகுன்னு சொல்ல. அந்த ரோமர்ல நாங்க வாசித்தீங்க. பைபிள் ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தை மாதிரி தெரியும். நான் இப்படி சொல்லிடுறேன். 2 குழந்தை கன்சீவ் ஆகி பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தனை நல்லவன் சொல்லிட்டு ஒருத்தனை கெட்டவன் சொல்றாரு ஆண்டவர். எப்படி சொல்ல முடியும்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்களை பார்க்குற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யாருன்னா, நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்களை குறித்து கவனம் உள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. அதுதான் உண்மையான அன்பு. தேவன் ஒரு பிள்ளைகளை நேசிக்கிறார் என்றால் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரை குறித்து கவனமா இருப்பார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த குழந்தைக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான வார்த்தை என்னன்னா, பிறந்ததுனால ஆசீர்வாதமா இருக்காது அந்த குழந்தை. தேவன் அந்த குழந்தைய முன்குறிச்சதுனா என்னன்னா, கிறிஸ்துவனா பிறப்பான், கிறிஸ்துவனா வளருவான், கிறிஸ்துவுக்குள்ள வாழ்வான், கிறிஸ்துவுக்குள்ள சாட்சியா ஒரு நல்ல மகனா இருப்பான்றதை அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த குழந்தைய ஆமோஸுக்கும் அவரோட மனைவிக்கு இந்த குழந்தைய நீங்க கொடுத்துருக்கிறார். ஒரு வருடத்துல அந்த குழந்தை ஆசீர்வாதமா ஒரு கையில இருக்குது. இதை பத்தி பயப்படவே தேவையில்லை. ஒன்னே ஒண்ணு யோசிக்கணும், தேவன் அன்பு கூர்ந்தால் அந்த குழந்தைக்கு எல்லாமே சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அல்லேலூயா. எந்த அடிப்படையில் அவர் அன்பு கூர்ந்தார்னா, முன்குறிப்பின் அடிப்படையில் அன்பு கூறுறது. பிறக்கிறதுக்கு முன்னாடி அன்பு கூறுறாரு. முதல் வார்த்தை, எங்கள் ஆண்டவர் பிறந்த பிறகு நேசிக்கிறது இல்லை பிள்ளைகளை. இது ஒரு வித்தியாசமான காரியமா இருக்குல்ல. என்னது அது? பிறந்த பிறகுதான் ஒரு நல்ல குழந்தை கெட்ட குழந்தை நம்ம எல்லாம் சொல்ல முடியும். ஆனா எங்கள் தேவனாய் கர்த்தர் அப்படி இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்களை கவனத்துல வைக்கிறார். இந்த பூமி இந்த குழந்தை வரும், இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தேவன் நேசிப்பாரனால் ஒரு குழந்தைய கிறிஸ்துவ குடும்பத்தை கொண்டு வந்து கிறிஸ்துவ ஒழுங்கில் அதை வளர்ப்பார் என்றால் அந்த குழந்தைக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஏன்னா முதல்ல தேவன் அன்பு கூறுறார், அதனால தெரிந்து கொள்கிறார். அந்த தெரிந்து கொள்கிற குழந்தைக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நீ எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் பிளஸிங் வேர்ட். எப்போ? பிறக்கிறதுக்கு முன்னாடி. பிறந்த பிறகு என்னடா பேசலாம் நம்ம? ஒரு குழந்தை நல்லவன் சொல்லலாம், கெட்டவன் சொல்லலாம். இந்த 2 குழந்தை நல்லவன் யார் கெட்டவன் சொல்ல முடியுமா? உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா மனித சிந்தை. ஆனா தேவன் அன்பு கூர்ந்தால் தான் 2 குழந்தை அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த அன்பு கூர்ந்து இந்த குழந்தைய கொடுத்ததுனால அவளுக்கு எல்லாமே எதுவாக தான் நடக்கும். தேவன் முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மளோட விசுவாசம் அப்படிதான் இல்லாது கிறிஸ்து விசுவாசம் சொல்லுவாங்க. நம்மளோட நம்பிக்கை அப்படி சொல்றேன். நம்மளோட நம்பிக்கை இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். நீங்க கிறிஸ்தவத்துல குழந்தைகளை வளர்க்கும் போது அது எல்லாமே சகலம் எதுக்காகும்? நன்மைக்கு எதுவா நடைபெறும். ஏன்னா தேவன் அன்பு கூர்ந்திருக்கிறார். அதனால கர்ப்பத்தின் கனியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆக இதுல மாதிரி எங்க கிறிஸ்தவத்துல இருக்கிற நம்பிக்கை என்னன்னா பாருங்க, பிறந்ததை பேசுறாங்க எல்லாருமே, பிறந்த பிறகு பேசுறாங்க எல்லாருமே. ஆனா எங்கள் தேவன், எங்கள் பரிசுத்த வேதம், எங்களை உண்டாக்கின கர்த்தர்
பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களை பத்தி திட்டம் வைக்கிறாரு. அல்லேலூயா. இந்த குழந்தையை நான் நேசிக்கிறேன்னு சொல்லி எப்பேற்பட்ட தேவன்ல, எப்பேற்பட்ட தேவனை நாங்க ஆராதிக்கிறோம் பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட தேவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களை குறித்து கவனமா இருக்கிறாரு. அதனாலதான் நாங்க எங்க குழந்தைகளை பத்தி பெருசா கவலைப்படுறது இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கும் போது அதை அனுப்பின, அந்த பூமிக்கு அனுப்பின கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அவருக்கு என்ன பண்றார்? பொறுப்பெடுக்கிறார். அல்லேலூயா. அதனால அந்த தாய்க்கு தகப்பன ஒரே வார்த்தை தான் சொல்றேன், ரெண்டு பேருமே கவனிங்க. இந்த குழந்தைய பத்தி என்ன பண்ணக்கூடாதுங்க? கவலையே படக்கூடாது. நீங்க கர்த்தருக்குள்ள வளர்ப்பீங்கன்னு சொன்னா, வேத வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளை வளர்ப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்குள்ள சாட்சியா வளர்ப்பீங்கன்னு சொன்னா, தேவன் அன்பு கூற ஆரம்பிப்பார். அந்த இடத்துல தேவன் அன்பு கூற ஆரம்பிச்சா சகலமும் நன்மைக்காக நடக்கும். எந்த காரியம் நடந்தாலும் நல்லதா தான் இருக்குமே தவிர அதுல ஒரு கெடுதலும் இருக்காது. எத்தனை பேர் புதுசா வந்து நம்புறீங்க? தேவன் பாருங்க, இந்த குழந்தைகளை கொடுக்கறதுக்கு முன்னாடியே கவனத்துல கொண்டு வருகிற ஆண்டவரா இருக்கிறாரு. நம்ம வயிற்றுல இருக்கும்போது கூட அந்த குழந்தைய பத்தி என்ன நமக்கு தெரியாது, வெளியே வந்தாதான் தெரியும்ல. ஆனால் எங்களோட வேதமும் எங்களை உண்டாக்கின கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி ஆண்டவரே இந்த பூமிக்கு கொண்டு வர போறேன், உங்களை இந்த பூமிக்கு உங்களை கொண்டு வர போறேன், கொண்டு வந்து உங்களுக்கு அன்பு கொண்டு உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவா என்ன பண்ண போறேன்? எல்லா காரியத்தையும் செய்ய போனா முடிவு வரைக்கும். அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறத தெரிஞ்ச ஆண்டவர் அதுக்கு முடிவு வரணும் தெரியுமா தெரியாது? அவருக்கு கண்டிப்பா அவருக்கு தெரியும். ஒரு குழந்தைய கொடுத்த தேவன் அந்த குழந்தைய கொடுத்து முடிவு பண்ணி என்ன பண்ணுவாருங்க? அதை பாதுகாப்பாக. வந்திருக்க அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றேன். நீங்க எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்க சொந்த ரட்சகராக ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. சொந்த ரட்சகராக ஏத்துக்கிறாரு அது கூட உங்களுக்கு புரியாது. அப்படி சொல்றேன். நாங்க வந்து வாரம்னா சபைக்கு போவோம், பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி மகிமைப்படுத்தி பேசுவோம். அதுதான் நாங்க ரட்சிக்கப்பட்டதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஆக ரட்சிக்கப்பட்ட நாங்கள் இந்த பூமிக்கு வந்த பிறகு கடவுள் எங்களை பத்தி கவனம் வைக்கிற ஆண்டவர் இல்ல. இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி எங்களை பத்தி கவனம் வச்சுட்டே இருக்கிறாரு. வருவான், என் புள்ள வருவான், அவனை என்னென்ன கஷ்டப்படுவான், அவனை எப்படி எல்லாம் காப்பாற்றணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. அததான் ஒரு வேதம் சொல்றது, ஒரு கர்ப்பஸ்திரி கர்ப்பமா இருக்கும்போது பிரசவ வேதனைப்படுவாளாம், ஆனா பிள்ளை பெற்ற உடனே மிகுந்த சந்தோஷம் அடைவான்னு சொல்லுது. ஆனா முழுக்க எப்பப்பா குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. குழந்தை வந்து போய் ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுப்போம், கரெக்டா? ஏன்னா குழந்தை வந்துருச்சு இந்த பூமியில, அதனால மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆகவே தான் இந்த அருமையான சகோதர சகோதரி சொல்ற கர்த்தர் கிருபையினால கர்ப்பத்தின் கன்னிகைன்னு சொல்லப்படுற அந்த ஆசீர்வாதமான அந்த ஜெரமை கொடுத்திருக்கிறாரு. 2 பிள்ளைகளை கொடுத்திருக்காங்க. இந்த முதலாண்டு பிறந்தநாள் விழால கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமான வார்த்தை, கர்த்தருக்குள்ள இந்த பிள்ளைகளை நீங்க சாட்சியா வளர்ப்பீங்கன்னு சொன்னா தேவன் அவரிடத்துல அன்பு கூறுவார். தேவன் அன்பு கூற பிள்ளைக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஒருவேளை இன்னைக்குதான் இந்த வார்த்தை நீங்க கேட்குறீங்களா? ஒருவேளை குழந்தை பிறகுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துவத்தோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கவனம் வைப்பாரு. ஆமா, எங்க பரிசுத்த வேதம் அதுதான் சொல்லுது. நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களை கவனம் வைக்கிற ஆண்டவர் சொல்லுது. எப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் பாருங்க. வந்த பிறகு எங்களை பத்தி கவலைப்படுறது இல்ல, வர்றதுக்கு முன்னாடி எங்களை பத்தி கவலைப்படுறாரு அவரு. அதனாலதான் அவங்க பாரங்கள் எல்லாம் எங்கள் மேல் வைத்து விடுங்க வேதவசனம் சொல்லிச்சு. கர்த்தர் தாமே ஜெரமையும் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது வரல அந்த நம்பிக்கை இல்லைன்னா கூட இன்னைக்கு இந்த பிறந்தநாள் விழாக்கு வந்திருக்கிற அன்பின் சகோதர சகோதரியே, உங்களுக்கு ஒரே காரியத்தை சொல்றேன். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல எங்களுக்கு ஒரே நம்பிக்கை தான் இருக்குது. பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களை கவனம் வைத்த ஆண்டவர் முடிவு வரையும் எங்களை நடத்துவாருன்னு சொல்லிட்டு அதுல கடைசியா இயேசு இந்த பூமியை விட்டு பரவும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரிந்தும் உங்களுடனே. பாருங்க, பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்களை குறித்து கவனம் எடுத்தார், உலகத்தின் முடிவு வரை உங்களுடன் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் எங்க கிட்ட. அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டவர், உலகத்தின் முடிவு வரல இருக்கிற ஆண்டவர். அந்த தைரியத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாருமே. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்ஸ் பிரதர், காட் பிளஸ் யூ. தேவன் தான் எங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்ததாக கூட இன்னும் ஒரு 10-15 நிமிடம் நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். நாளில் கூட இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்காக சில வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களின் சபையின் போதகர் பாஸ்டர் மனோவானந்தை கூட நம் வார்த்தைக்காக அழைப்போம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Jerome Shalvin ஒரு கிறிஸ்துவ சபையிலே ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்து ஊழியம் செய்கிற உடன் அசிஸ்டன்ட் பாஸ்டர் அருண் ஆமோஸ், அவருடைய மனைவி ஏகவல்லி என்கிற எலிசபெத், அவருடைய மூத்த மகள் ஒலிவியா ஓப்
2-3 வயது ஆக போகிறது. 2 வயது கடந்துடுச்சு. இரண்டாவது மகன் ஜெரோம் ஷால்வின், அவருடைய 1ஆம் ஆண்டு பிறந்தநாள். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்தும் வகையில் நாம் வந்திருக்கிறோம். இந்த தாய் தாப்பன்மார்கள் இவங்களுக்கு ஒரு நிச்சயம், ஒரு நம்பிக்கை என்னன்னா, பொதுவாகவே இவங்க வணங்குற கடவுள் யாருன்னா ஏசப்பா தான் இவங்களோட கடவுள். அருண் ஆமோஸுக்கும் ஏகவல்லி எலிசபெத்துக்கும் யார் கடவுள்? ஏசப்பா தான் கடவுள். அந்த ஏசப்பாவை தான் இவங்க கடவுளா வணங்குவாங்க. அப்படிப்பட்ட ஏசப்பாவை கடவுளா வணங்குற இவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தையும் அழகான ஒரு பெண் குழந்தையும் ஏசப்பா கொடுத்திருக்கிறார். இது கொடுத்தது இவங்க நினைக்கலாம் எல்லாருக்கும் தான் குழந்தை பிறகுது, எல்லாருக்கும் இந்துவில் இருக்கவங்களுக்கும் குழந்தை பிறகுது, முஸ்லீம்ல இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பிறகுது, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் குழந்தை பிறகுது. அப்ப இவங்களுக்குன்னா ஒரு விசேஷமான ஒரு குழந்தை பிறகுது. இது ஒரு பெருசா பேசுறீங்களே நீங்க. நம்ம ஏசப்பா தான் குழந்தை கொடுக்குறாரு, ஏசப்பா தான் ஆசீர்வதிக்கிறாரு, ஏசப்பா கிட்ட வளர்ந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் புதுசா சொல்றீங்களே. ஆமா புதுசு தான். காரணம் என்ன? ஏசப்பா சொல்றாரு, நீ நினைச்சா, உன் புருஷன் நினைச்சா, உன் பொண்டாட்டி நினைச்சாலாம் குழந்தை வந்துடாது. நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க வீட்டுக்காரர் இருக்காரு, என் பொண்டாட்டி இருக்கிற, நாங்க குழந்தை பெத்துப்போம். போய் எடுத்து பாரு, கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் குழந்தையே இல்லாம செத்து போன ஆம்பளை மனைவி கணவன் இருக்கிறாங்களா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிறாங்களா இல்லையா? அதனால்தான் இந்த பைபிள்ல ஏசப்பா சொல்றாரு, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை கடவுள் ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்கலன்னா போற இடத்தெல்லாம் மலடி 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 மலடி. வேறு கல்யாணத்துக்கு வந்தா, எதுக்கு வந்தா, எதுக்கு பிறந்த நாளைக்கு வந்தா, ஒரு மலடி. நீ ஒரு நல்லது கட்டத்துக்கு போய் முன்னாடி நிக்க முடியல, வந்துட்டா முன்னாடி சீரி சிங்காரிச்சுக்கின்னு. உன்னா புள்ளியாகுது, போடி ஓரமா. வயசுல பெரியவங்க அவளை கொஞ்சம் ஓரப்பா சொல்லு. என்ன சொல்லுவாங்க? ஒரு பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி. உனக்கு சிரி சாதாரணமா இருக்காது. 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்களை போய் கேட்டுப்பார், பிள்ளை தத்தெடுத்துலாமா, நாய்க்குட்டி எடுத்து வளர்த்துக்கலாமா, பூனைக்குட்டி எடுத்து வளர்த்துக்கலாமா, இருக்கா இல்லையா? இந்த பக்கம் ஓகே பேசலாம். ஹல்லேலூயா. இந்த இந்த இங்க இருக்கு, இப்படி இருந்த பாத்தீங்க, இப்படி இருந்த பாத்தீங்க. இப்போ கேளுங்க. அப்படின்னா ஓகே ஓகே அப்படின்னா பாஸ்டர் சகோதரர் டேவிட் பிரதர் சொன்னாரு, பிள்ளைங்க பிறக்கலையா, நல்லது கெட்டது தெரியாதான். ஆனாலும் என்ன பண்ணாராம் ஏசப்பா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் தெரிந்து கொண்டேன்றாரு. ஏங்க ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை தெரிஞ்சுக்கணும்? அவருக்கு நாங்க தலையெழுத்து. நாங்க பிறந்ததுக்கு அப்புறம் போய் மொட்டை அடிக்க போறோம், பிறந்ததுக்கு அப்புறம் போய் ஏதோ காணிக்க கொடுக்க போறோம். ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே கேளுங்க, பிறக்கிறதுக்கு முன்பாகவே உன் தாயின் கர்ப்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன்றாரு. ஏசப்பா என்ன சொல்றாரு? இன்னைக்கு அநேக பேர் குழந்தை பாக்கியத்தை வேண்டி எங்கெங்கயோ போவாங்க, ஏதோ கோயிலுக்கு போவாங்க, மலைகளுக்கு போவாங்க, மலையை சுத்துவாங்க, தொட்டில கட்டுவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்க. எங்க தாத்தாக்கு 16 குழந்தைங்க. எங்க தாத்தாக்கு 16 குழந்தைங்க. இப்ப எங்க தாத்தா எத்தனை தொட்டில் கட்டியிருப்பாரு? அப்போ கோயிலுக்கு போயிட்டு கட்டியிருப்பாரா? கட்டியிருக்க மாட்டாரு. ஆனா இதே எங்க அப்பா கூட பிறந்த சொந்த எங்க அத்தை 40 வருஷம் கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லை. அவங்க கட்டாத தொட்டில் இல்லை, ஏறாத கோயில் இல்லை, இறங்காத மலைகள் இல்லை. காரணம் என்ன? அப்போ ஒரு மனைவியும் கணவன் நினைத்தாலாம் குழந்தை வந்துடாது. யார் தான் நினைக்கணும்? கடவுள் தான் நினைக்கணும். யார் நினைக்கணும்? நீ மாத்திரம் குழந்தை வேணும்னா போய் தொட்டில் கட்டுற. ஆனால் இந்த பரிசுத்த வேதத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏசாயா புத்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 49:15.
ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ தன் பாலகனை குழந்தைய மறப்பாலோ. அவர்கள் மறந்தாலும் அப்பா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா கூட மறந்து போயிடும், அவங்க அப்பா கூட மறந்து போயிடும். இந்த அருணாமோஸுக்கும் எலிசபெத் ஏகவல்லிக்கும் ஏன் ஏசப்பா கிட்ட வந்துட்டாங்க தெரியுமா? ஏன் ஏசப்பாக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுனால சந்தோஷமா இருக்கிறாங்க தெரியுமா? காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தான் இந்த வசனம். இப்போ அந்த எலிசபெத் இந்த வசனத்தை சொல்றாங்க, நான் கர்ப்பத்துல பிறந்த என் குழந்தைய நான் மறந்தாலும் அவன் நான் உன்னை மறப்பதில்லை. கர்ப்பத்தை மறந்தாலும் மறந்து கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இந்த அம்மாவே குழந்தைக்கு இறங்காம இருந்தாலும் சரி, தன் பாலகனை மறப்பாலோ இந்த அம்மாவே குழந்தைக்கு பால் கொடுக்காம தூங்கிட்டாலும், இந்த குழந்தை எங்கேயோ போயிட்டு படிக்கட்டுல இறங்கி வருது, ஏதோ ஒன்று நடக்குது, எதுவுமே தெரியாம இருந்தா கூட இருக்கட்டும், அவர்கள் மறந்தாலும் இந்த அப்பா அம்மா கூட இந்த குழந்தைய மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உன்னை மறப்பதில்லை. பாருங்க, ஏசப்பா சொல்றாரு. இப்ப தெரிஞ்சுங்களா இந்த தம்பதியார் அருணாமோஸும் ஏகவல்லி எலிசபெத்தும் ஏன் இந்த அருணாமோஸும் ஏகவல்லியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா, இவங்க நான் என் புள்ளைய மறந்தாலும், ஆமோஸ் அருணாமோஸ் அந்த குழந்தைய மறந்தாலும் ஏசப்பா மறக்கவே மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. மறுபடியும் அந்த 2 லைன் மட்டும் கடைசி வசனம் வாசிமா. தன் பாலகனை மறப்பாலோ ஆ. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பெத்த குழந்தைய தாய் தப்ப மறந்தாலும், கேளுங்க கேளுங்க ஐயா, கொஞ்சம் ப்ளீஸ் 10 நிமிஷம் தான் ஐயா. பால் பால் பாஸ்டர் பால், எங்க போறீங்க? வாங்க உட்காருங்க, வாங்க உள்ள வாங்க, டைம் ஆகுது, வாங்க வாங்க டக்குங்க. நான் பேசுறதே 5-10 நிமிஷம் தான். மாமா உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், முடிச்சிடலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். கேளுங்க, ஏசப்பா இவங்கள மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க நினைச்சதுனால குழந்தை வரல, ஏசப்பா நினைச்சதுனால தான் இவங்களுக்கு ஒரு அழகான பெண் பிள்ளை ஆண் பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த மலடின்ற எண்ணத்தை எடுத்து போட்டதுனால நீ இப்ப சுதந்திரமா எல்லா ஃபங்க்ஷனுக்கு போறியா இல்லையா? போறியா இல்லையா? இதே உனக்கு குழந்தை இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்திருப்பியா? வந்திருப்பியா இல்லையா? வந்திருக்க மாட்டேன். ஏங்க நான் எங்க போறதுப்பா, எதனா சொல்லுவாங்கப்பா, அதெல்லாம் வேணாப்பா, நல்லது கெட்டதுலாம் என்னால கூப்பிடாதப்பா. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு அப்படிப்பட்ட நிந்தை ஒரு சுதந்திரம் வேணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் கடவுளா நீ ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நிந்தை உன்னை விட்டு நீங்கி போகுது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். அந்த சுதந்திரத்துக்கு எது ஆசீர்வாதம்னா, உன் கர்ப்பத்துல நான் குழந்தையை தருவேன், கர்ப்பத்தின் கனியை. பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி ஏசப்பாவால ஒரு கிஃப்ட். பலன் என்றால் என்ன? ஒரு கிஃப்ட், ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை ஏசப்பாவே தருவேன்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த பிள்ளைகளை குறிச்சு இந்த தாய் தகப்பனுக்கு கவலையே கிடையாது. எங்க ஐயா எடுத்தாரு பாருங்க, பிள்ளையே பிறக்கல, ஆனா நல்லது கெட்டதும் தெரியல. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்றோம்? பிறந்த உடனே கண்ணே செல்லம் உண்மையா இருக்கணும்ப்பா, பொய் பேசக்கூடாதுப்பா, யாரையும் திட்டக்கூடாதுப்பா, யாரையும் அடிக்க கூடாதுப்பா, பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும்ப்பா. ஏன் நீ இதெல்லாம் போதிச்சிருக்கிற? எதுக்கு இதெல்லாம் நம்ம போதிக்கிறோம்? காரணம் என்னன்னா, அந்த பிள்ளை முடிச்சலாம் இருக்க, அந்த பிள்ளை இதுக்கு மேல கம்மி பண்ண, மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் பேசணும். அந்த பிள்ளை பாருங்க, கேளுங்க, 10 நிமிஷம் தான் சொல்லு, கதவு சாத்திருக்கு, அப்புறம் எப்படி கேட்க போகுது? கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க, அப்படிதான் வரும் டிஸ்டர்பன்ஸ். அந்த பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளைக்கு நீ ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கறத காட்டிலும், அந்த பிள்ளை ஏசப்பாவுடைய பிள்ளையாக பிறந்தாலே, அந்த பிள்ளை ஏசப்பாவோட பிள்ளையாக பிறந்தாலே நீ இந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த பிள்ளைக்கு அவசியமே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக
அறிவாளிகள், அநேக அறிவாளிகள், அநேக கட்சி தலைவர்கள், அநேக விஞ்ஞானிகள், பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க, பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்க எல்லாமே அவங்க எப்படி எந்த ஸ்கூல்ல அதிகமா படிச்சிருப்பாங்க? ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க. ஒரு கிறிஸ்துவத்துல என்னப்பா படிச்சா? நல்ல ஒரு டிசிப்ளினா. மற்ற ஸ்கூல்ல இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மெஜாரிட்டியா அதிகமா ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. உண்மைங்களா இல்லையா? அவன் என்னதான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தாலும், என்னதான் ஒரு முஸ்லீம் குடும்பத்துல பிறந்தாலும், கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிக்கவை. படிக்கிறானே இல்லையா, நல்லா ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கலாம். காரணம் என்ன? இந்த பரிசுத்த வேதாகமம் பைபிள் ஒரு மனிதனா வாழறதுக்கு சொல்லி கொடுக்குது. அதனாலதான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல போய் பிள்ளைய சேரு. உன் பிள்ளைய கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சா நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கும். ஏன்னா இந்த பரிசுத்த வேதம் சொல்லுது. லூக்கா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வாசிமா. இயேசுவானவர் பாருங்க, ஒரு குழந்தை எப்படி பிறந்தா எப்படி வளர்க்கணும்னு கடவுளே, யாரும் காண முடியாத கடவுளே ஒரு மனிதனாக பூமிக்கு பிறந்து, குழந்தையாக மரியாளுடைய வயிற்றிலே பிறந்து, அவர் பூமிக்கு 30 வருஷம் அவங்க அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரு உண்மையான ஒரு குழந்தையா பிறந்தா எப்படி வாழணும்னு அவர் பிறக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்துவை குறிச்சு, நம்முடைய கடவுளை குறிச்சு இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும், முதலாவது இந்த ஞானம் என்கிற இந்த காரியம் அநேகருக்கு இல்லாம இருந்தது. எதை பார்த்தாலும் மூட நம்பிக்கை. ஒரு செயலை செய்வதற்கு சரியான ஒரு ஆலோசனை இல்ல, சரியான புத்தி கூர்மை இல்ல, சரியான தெளிவான வாழ்க்கை இல்ல. குழந்தைகளை பிறக்கும் போது எப்படி வளர்க்கணும்னு தெரியல, எப்படி ஒரு ஆலோசனை கொடுக்கணும், பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கணும், இந்த காரியம் இந்த உலகத்துல தெரியாமலே இருந்தது. கடவுள் என்ன பண்ணாரு? மனித அவதாரம் எடுத்து ஒரு குழந்தையா பிறந்து என்ன சொல்றாரு? இயேசுவானவர் கடவுள் மனிதனாக பிறந்து முதலாவது ஞானத்தை சொல்லி தராரு. மனிதர்களா குழந்தையா பிறந்தாலே முதலாவது ஞானத்தை நீ கத்துக்கோ. இரண்டாவது வளர்த்தணும், ஞானத்தை கத்துக்கிட்டு வளரு. அடுத்தது பாருங்க, இங்கதான் நம்ம மிஸ் பண்றோம். ஞானத்தை கத்துக்கிட்டு வளரும் போது நீ ஏசப்பாவோட கிருபையினால நீ வளரணுமா? வசனம் என்ன சொல்லுது? ஏசப்பா தேவன் என்பவர் கடவுள், கடவுள் ஏசப்பா கடவுளோட கிருபையினாலேயே நீ வளரு. அடுத்தது மனித தயவு ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்முடைய கடவுள் நம்முடைய கடவுள் பாருங்க, மனித தயவுல என்ன பண்ணாரு? பாருங்க, மனித தயவிலும் மனித தயவு ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க போற இடத்துல, நீங்க வாழற இடத்துல, நீங்க போற இடத்துல, வாழற இடத்துல, பள்ளிக்கூடத்துல மனித தயவு இல்லாம நம்மளால வாழ முடியாது. அல்லேலூயா. மனித தயவு ரொம்ப முக்கியம். கடவுளே இருந்தாலும் மனிதனை மதிக்க சொல்லி கொடுத்தவர் ஏசப்பா. கடவுள் மனிதனா பிறந்து மனிதர்களை மதிக்க சொல்லி கொடுத்தவர் அவர். அடுத்தது வாசிமா. மனுஷ தயவிலும் இப்படித்தான் குழந்தைய வளர்க்கணுமா? அவரே பிறந்து, கடவுளே மனிதனாக பிறந்து இந்த ஒழுங்குல தான் மனிதன் வளரணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ நீ நானும் எப்படி பிள்ளைங்களை வளர்க்கணும்? ஏசப்பா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவர் ஏசப்பா அந்த குழந்தைக்குள்ள, ஏசப்பா யார் அந்த குழந்தை தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அந்த குழந்தைக்கு நீ பொய் பேசாதன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, உண்மையாருன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. திருடாதே, விபச்சாரம் பண்ணாதே, சிகரெட்டை பிடிக்காதே, குடிக்காதே, இன்னொரு பெண்ணை பார்க்காதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் என்னன்னா, ஏசப்பான்னு ஒண்ணு பயத்தோட நீ வளர்த்தினா அந்த குழந்தை ஒழுக்கமா இருக்கும். அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் மனிதர்களை மதிக்கும். இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களையும் மதிச்சாரு. ஏசப்பா உண்மையான கடவுளை வணங்கினாரு. அவரே கடவுள், அவர் தான் எப்படி வணங்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால்தான் இந்த பிள்ளைகள், இந்த ஜெரோம் ஷால்வினை, இந்த தம்பதியார் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வளர்க்கறதுனாலே அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, என் பிள்ளையை என் கடவுள் ஏசப்பா பார்த்துக் கொள்ளுவார்.
நான் தூங்கினாலும் எங்க போனாலும் அவர் தூதர்களை வைத்து அவரே என் பிள்ளைய அவர் பாதுகாப்பா பார்த்து பாடுற நிச்சயத்தை கொடுத்தது இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். உனக்கும் அப்படிப்பட்ட நிச்சயம் வேணும் என்றால் நீயும் இயேசு கிறிஸ்துவை உண்மையான கடவுளா ஏற்றுக்கொள். ஒரே ஒரு விஷயம் பண்ணு, ஏசப்பா என் பிள்ளைகளுக்கு நீ தான் இனிமே பாதுகாப்பு. என்னால ஒரு பொது 24/7 24 முழுவதும் உன்னால புள்ளைய பாதுகாக்க முடியாது. ஆனா நீ காலையில நைட்டு தூங்கும் போது உன் புள்ள தலைமையில கைய வச்சு, ஏசப்பா என் புள்ளைய நீ இன்னில இருந்து நீ தான் பாத்துக்கணும். காலையில ஸ்கூலுக்கு அனுப்பும் போது எழுந்துக்கும் போது பிள்ளைங்க தலையில கைய வச்சு, ஏசப்பா இந்த குழந்தைக்கு நீ தான் ஒரு பாதுகாப்புன்னு சொன்னா அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போறப்போ வரும்போது விளையாடும் போது ஏசப்பாவே ஒரு பாதுகாப்பா இருப்பார். அல்லேலூயா. அந்த நிச்சயம் அந்த நம்பிக்கை இந்த குடும்பத்துக்கு இருந்தது. அந்த நிச்சயத்துக்காக தான் இந்த ஒரு மீட்டிங் போட்டு இயேசுவே உண்மையான தெய்வம், இயேசப்பா தான் உண்மையான கடவுள்னு இவங்க சொல்ல வராங்க. அல்லேலூயா. கர்த்தர் இந்த பிறந்தநாள் வந்திருக்கிற குடும்பத்தாரையும் சகோதர சகோதரிகளையும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்க இந்த குழந்தைக்கு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கலாம், மொய் எழுதிருக்கலாம், நகை கூட போடலாம். ஆனா இதை காட்டிலும் ஒரு மகத்தான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எல்லாருமே சரி கேளுங்க தயவு செஞ்சு. இந்த பிள்ளைகிட்ட நீங்க காசு கொடுக்கும் போதும் சரி கிஃப்ட் கொடுக்கும் போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்ன சொல்லணும்? நீ மொய் கொடுக்கற குழந்தைக்கு எடுத்து வந்து வச்சுக்குமா, மோந்திரம் போடுமா சொல்றல, அந்த மோந்திரம் போடும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சிரிப்பிலே நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி போடு. மொய் கொடுக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லு. நீ எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம். இந்த வார்த்தையை சொல்லி நீ குழந்தையை ஆசீர்வதிக்கும் போது நீயும் ஆசீர்வதிக்கப்படுவ, அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தை ஜெரமா மீத நேரத்தை நம்முடைய கேப்டன் லாஸ்ட் ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை முடிப்பார். வாங்க. தேங்க்யூ. சரி ஜோம் ஜோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கும் தகப்பனே, மகா இரக்கமும் திருவிழந்த எங்கள் நல்ல ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மாலை பொழுதிலும் தேவனே, இந்த சாயங்கால வேளையிலும் இந்த சாயங்கால வெளிச்சத்திலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மறுபடியுமாய் பிறந்த ஒரு கிறிஸ்துவர்களாய் தேவனே, உம்முடைய வித்துக்களாய், உம்முடைய அவயங்களாய், உம்முடைய பாகங்களாய் இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லாருமே நாங்கள் வாழ்த்துகிறோம். நிச்சயமாகவே மகத்தான தேவன் நீர் அப்படியாய் கூட எங்களை தெரிந்து கொண்டு அப்படியாய் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாய், தேவனே இந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படியாய், இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, பிள்ளையானது இதோ கர்ப்பத்தின் கனி, கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அருமையான விலையேறு பெற்ற அருணாம சகோதரரையும் அருமையான யாகவலி என்ற எலிசபெத் சகோதரியையும் அவருக்கு பிறந்த அருமையான ஆண்டவரே சால்வின் ஜெரோமையும் ஒலிவா ஓப்பியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த ஆண்டவரே வருடம் முழுவதுமாய் இந்த குழந்தையை நீர் பாதுகாத்து கண்மணி போல ஆண்டவரே அநேக வியாதிகள் அநேக தொல்லைகள் மத்தியிலும் கூட தேவனே உடைய தேவ தூதலை கொண்டு நீர் பாதுகாத்த தேவனை நிரூபித்த தேவன் ஆண்டவரே. அப்படியா இந்த குழந்தையை நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த பிறந்த நாளை காணும்படியாய் கிருபை செய்த தேவன், இம்மட்டுமாய் காத்து வந்த தேவன், இனிமேலும் இந்த குழந்தையை நீரே ஆண்டவரே முழுமையாய் பொறுப்பெடுத்து ஆண்டவரே இந்த குழந்தையை பாதுகாக்க நீர் கிருபை அளிக்கிற தேவன் என்று நான் கேட்டோம் அப்பா. இதோ உங்களுடைய கண்களில் அந்த குழந்தைக்கு கிருபை அளித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இனுமாய் ஆண்டவர் அநேக பிறந்தநாள் காண உதவி செய்யுங்க. இதோ வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே இப்படியாய் ஒரு சூழ்நிலை இருந்தால் தேவனே அந்த கர்ப்பத்தின் கனியை நீர் திறந்து கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை நீர்தாமே அவருக்குள்ளாக ஆண்டவரே ஏற்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வார்த்தை கேட்கும்பொழுது மாத்திரமே அங்கே விசுவாசம் வருகிறது என்று தீர்க்கதரிசி மூலமாய் கேட்டோம். நிச்சயமாகவே தேவன் தாம் அந்த விசுவாசத்தை அவருக்குள்ளாக வைத்து அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு போக நீர் கிருபை அளிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். மெய்யான தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட இந்த வேளைநாள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா.
வந்த ஒவ்வொரு கூட நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லபடியா இதோ இந்த நிகழ்ச்சி நடந்த கிருபைக்காய் நன்றி. இதோ வார்த்தை தந்த அருமையான சகோதரர்களுக்காக நன்றி. இந்த வார்த்தையானது எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. தேவன் தாமே எங்களை வழிநடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வந்தவர்கள் அந்தபடியாய் போகாதபடி இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு போக நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லபடியாய் போயிட்டு வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. வழிநடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமென் ஆமென். ஆமென் ஆண்டவரே.